ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சில கொஷின்ஸ் இப்போ பார்ப்போங்க. 1 கிலோவாட் ஹவர் ஆஃப் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஜூல்ஸ். 1 கிலோவாட் மணி ஆற்றல் என்பது டேஷ் ஜூல் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு. சரி, இப்போ 1 கிலோவாட் அப்படின்றது என்ன? நமக்கு 1 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு 1000 வாட். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 1 கிலோவாட் அப்படின்னு இருக்கிறதுல 1 கிலோவாட் ஹவர்னு இருக்குது. இதில் இந்த 1 கிலோவாட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், 1000 வாட்டை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹவர் என்ன பண்ணலாம், நம்ம செகண்டுக்கு மாற்றலாம். 1 minute இஸ் ஈக்குவல் டு 60 செகண்ட். எனக்கு தேவை 1 ஹவருக்கு. 1 ஹவருன்றது நமக்கு 60 செகண்ட், 60 மினிட்ஸ்னு தெரியும். 60 மினிட். அப்போ 60 மினிட்டால் இந்த சைடு நான் 60ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த சைடு 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 6 × 6 36 00 அப்புறம் இருக்கும் 3600 செகண்டுன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 1 2 3 4 5 36 × 10⁵ அப்படின்னு எனக்கு கிலோவாட் ஹவரோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கொஷினில் பார்க்குறேன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 3.6 இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்ட்டை தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு பவரில் ஒரு +1 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், 3.6 × 10⁶ ஆகிடும். ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 3.6 × 10 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது 36 ஆகிடும். கரெக்டு தானே? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 36 × 10⁵ நமக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3.6ன்னு இதை மாற்றி எடுத்தீங்க, அதனால பவரில் +1 போட்டிங்க. இப்போது அந்த +1 மட்டும் தனியாக எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், மல்டிபிள் டு 10ன்னு இருக்கும், இது 10⁵ இருக்கும். அப்போ 3.6 × 10 பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பாயிண்ட்டை ஒரு டிஜிட் இந்த பக்கமாக எடுத்து பவரில் 1 ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி பார்த்தா எனக்கு ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ பாடி ஆஃப் மாஸ் 200 கிராம் falls from a height of 200 meter and its total potential energy is converted into kinetic energy at the point of contact of the body with the earth surface, then what is the loss in potential energy of the body at contact? G is equal to 10 meter by second square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 200 கிராம் நிறையுள்ள ஒரு பொருள் 200 மீட்டர் உயரத்திலிருந்து விழும்போது அப்பொருள் பூமியின் மேற்பரப்பை தொடும் புள்ளியில் அதன் மொத்த நிலையாற்றல் இயக்காற்றலாக மாற்றப்பட்டால் தொடும் இடத்தில் அப்பொருளின் நிலையாற்றலில் ஏற்படும் இழப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பை செகண்ட்ஸ்னு செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதில் கொஸ்டின் பாருங்கள். முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, 200 கிராம் இடையில் ஒரு பொருள் இருக்கான். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாலை 200 கிராம் அப்படின்ற ஒரு பால் எடுத்துக்கிறேன். அது என்ன பண்ணுது, 200 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு 200 மீட்டர் ஹைட்டில் இருக்கான். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, கீழே விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தரைக்கு வரும்போது இதுதான் உங்களுக்கு கிரவுண்டு, இங்கே வரைக்கும் வந்துருச்சு. வரும்போது அது என்ன ஆகுதான், பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் எல்லாம் கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடுச்சு. அப்படின்னா அங்கே உங்களுக்கு நிலையாற்றலில் ஏற்பட்ட இழப்பு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிலையாற்றலில் ஏற்படக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் ஏற்படக்கூடிய லாஸ் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. அந்த உயரத்தில் அதுக்கு எவ்வளவு நிலையாற்றல் இருந்ததோ, இங்கே வந்து உங்களுக்கு 100% பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 இருந்தது அப்படியே இங்கே கீழே வந்து கீழே டச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும், 0% பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆகிடும். ஏன்னா இங்கே வரும்போது உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக என்ன ஆகிடுச்சு, எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தென் வாட் இஸ் த லாஸ் இன் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த பாடி அட் கான்டாக்ட். அப்போ எனக்கு இங்கே எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்துச்சோ அதுதான் என்ன இருக்கும், எனர்ஜி 100லேருந்து 0 ஆகிருக்கும். அப்போ நான் இங்கே எவ்வளோ எனர்ஜி இருந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டுங்களா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. மாஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 200 கிராமில் சொல்லியிருக்காங்க. நம்ம கிராமில் எடுக்க மாட்டோம், கிலோகிராமில் தான் எடுப்போம். ஸோ 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். எனக்கு தேவை 200 கிராமுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெண்டு சைடும் 1000ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கேன்சல் ஆகிடும். இந்த சைடு 1 கிராம்னு இருக்குது. இப்போ 200 கிராமுக்கு தேவை, 200ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஜீரோக்கு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி வரும். எனக்கு அப்போ 0.2 kg அப்படின்னு கிலோகிராமில் கிடைக்கும். அப்போ நான் மாஸோட வேல்யூ 0.2 போட்டுக்கிறேன். ஜியோட வேல்யூ 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்போ மல்டிபிள் டு 10 போட்டாச்சு. ஹைட்டோட வேல்யூ
200 மீட்டரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 200 போட்டாச்சு. இப்போ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 2ன்னு எடுத்துக்கலாம், ஒரு 0 ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 2 × 2 4ன்னு இருக்குது, 00. இப்போ 400 பொட்டன்ஷியல் எனர்ஜியோட யூனிட்டு ஜூல் போடுவீங்க. 400 ஜூல்னு இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 ஹார்ஸ் பவர் 1 ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு டேஷ் வாட்ஸ். ஒரு குதிரை திறன் அப்படின்றது என்ன? 1 ஹெச்பி இஸ் ஈக்குவல் டு டேஷ் வாட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. நமக்கு பவர் திறனோட எஸ்ஐ அலகு உங்களுக்கு வாட்டுன்னு தெரியும். ஆனால் இப்போ நம்ம பெரிய லெவலில் மெக்கானிக்கல் பவரை சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹார்ஸ் பவரை யூஸ் பண்ணணும். பிரிட்டிஷ் முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது 746 வாட்ஸ். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் டியில் 746 இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் அ பாடி இன்க்ரீசஸ் பை 44%, then the increases in momentum will be. ஒரு பொருளின் இயக்க ஆற்றல் 44% அதிகரித்தால் உந்தத்தில் ஏற்படும் அதிகரிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க? ஒன்று கைனடிக் எனர்ஜி பற்றி பேசுகிறாங்க, இன்னொன்று மொமெண்டம் பற்றி பேசுகிறாங்க. அப்படின்னா நமக்கு என்ன ரிலேட் பண்ண டேர்ம் தெரியும்? கைனடிக் எனர்ஜின்றது உங்களுக்கு p² / 2mனு தெரியும். பீன்றது உங்களுக்கு மொமெண்டம், m மாசு, கைனடிக் எனர்ஜி லெஃப்ட் சைடு இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்லிட்டாங்க அவங்க, கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு 44% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக 100ல் இருந்திருக்கும்னு வச்சுக்கிறேன். 100லேருந்து இப்போ என்ன இருக்குது, 44 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 144 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இன்க்ரீஸ் இன் மொமெண்டம் வில் பி. அப்படின்னா மொமெண்டமில் வந்து உங்களுக்கு வேல்யூ என்னவா ஆயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கைனடிக் எனர்ஜி 1ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொன்று கைனடிக் எனர்ஜி வந்து இது பிஃபோர். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளது ஆஃப்டர். ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா என்ன, p² / 2m அப்படின்றது தான். இதில் வந்து அப்படின்னா உங்களுக்கு மொமெண்டமோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து மொமெண்டமோட வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது இது வந்து பிஃபோர் மொமெண்டம், இது ஆஃப்டர் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணலாமா? கைனடிக் எனர்ஜி பிஃபோருக்கு பதிலாக நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, 44% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இனிஷியலாக நான் 100 இருக்குன்னு நானே அசியூம் பண்ணுறேன். 100லேருந்து 44% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது 144 ஆயிருக்கும். அப்போ இந்த சைடு எனக்கு லெஃப்ட் சைடு 100 டிவைடட் பை ஆஃப்டர் வந்து 144 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ மேலே பார்க்குறேன், pb² டிவைடட் பை 2mனு இருக்குது. கீழே டிவிஷன் BA மொமெண்டம் ஆஃப்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2mனு இருக்குது. அப்போ இதை நீங்கள் அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து எழுதுனீங்கன்னா எப்படி எழுதிக்கலாம், pb² டிவைடட் பை 2m இன்ட்டு PA² வந்து உங்களுக்கு கீழே வந்துருமா, 2m பை PA² இருக்கும். அப்போ இந்த 2m கேன்சல் ஆகிடும். எனக்கு என்ன கிடச்சிருக்கு, pb² டிவைடட் பை PA² ஈக்குவல் டு 100/144 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, அப்போ இனிஷியலாக வந்து நான் என்ன பண்ணுறேன், மொமெண்டம் 100% இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு மொமெண்டமோட வேல்யூ தான் அதிகரிச்சதுக்கப்புறம் தேவை, ஆஃப்டர் மொமெண்டம் வேல்யூ தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த PA² இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு மொமெண்டம் ஆஃப்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். ரைட் சைடு உங்களுக்கு pb² மொமெண்டம் பிஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 100 மல்டிப்ளிகேஷன் இருக்கிற இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா எனக்கு டிவிஷனில் வந்துடும். இந்த பக்கம் டிவிஷனில் இருக்க 144 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷனில் 144ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ 144 டிவைடட் பை 100 இன்ட்டு ரூட் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூட் எடுக்கலாம் ரெண்டு சைடும். அப்போது ரெண்டு சைடு ரூட் எடுத்தேன் அப்படின்னா இந்த சைடு PA பவர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஒரு 1/2 போட்டால் 2 கேன்சல் ஆகிடும். எனக்கு லெஃப்ட் சைடு PA மட்டும் கிடைக்கும். PA இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு பாருங்கள், PB பவர் ஸ்கொயரு இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஒரு 1/2 போட்டால் PBன்னு வந்துடும். இந்த ஒரு டேர்ம் எனக்கு வந்து லெஃப்ட் சைடு PA, ரைட் சைடு வந்து ஒரு PB இருக்குது. இன்ட்டு 12 ஸ்கொயர்டு என்ன உங்களுக்கு 144.
அப்போது இது பவர்லேயும் உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் எடுத்துகிட்டு 1/2 போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு 144ன்றது 12 மாறிடும். 10ன்றது 100ன்றது உங்களுக்கு 10 ஸ்கொயரு. இதுலேயும் நீங்கள் பவரில் 1/2 போட்டுக்கலாம் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக. இப்போ 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 10 மட்டும் இருக்கும். அப்போ என்ன ஒரு 0 இருக்குன்னா பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்து வந்துக்கலாம். அப்போ எனக்கு 1.2 டைம்ஸ் மொமெண்டம் பிஃபோர் முன்னாடி இருந்த மாதிரி 1.2 மடங்கு இருக்குது. இனிஷியலாக வந்து 1 தான் வந்து உங்களுக்கு 100 அப்படின்னா 1.2% மல்டிப்ளிகேஷனில் வருது அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? எக்ஸ் இந்த பக்கம் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. இந்த 1.2 இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். மல்டிபிள் டு 1.2 டிவைடட் பை இந்த 1 கீழே வரும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? இந்த ஒரு 0 எடுத்துகிட்டு பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி எடுத்துக்கலாம். 12 × 10 120 அப்படின்னு கிடைக்கும். அப்போது எக்ஸ் 100 இருந்தது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? மொமெண்டம் 100லேருந்து 120 ஆயிருக்கு. அப்போது 20% உங்களுக்கு மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 20%ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் ஈக்குவல் டு 1 ஜூல் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டேஷ். 1 ஜூல் அளவுள்ள வேலை இதற்கு சமமானது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வந்து உங்களுக்கு இந்த ஒர்க்கு வேலையோட யூனிட் என்ன? ஜூல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வாட்டில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து பவருக்கும் இந்த வேலைக்கும் என்ன, பவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரியணும். இந்த பவர் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு தான் இந்த திறன் அப்படின்றது. பவரோட ஃபார்முலா என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்? இந்த டைம் ஏதோ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பவர் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க்குன்னு கிடைக்குமா? சரி, இப்போ பவரோட யூனிட் என்ன? வாட்டு. டைமோட யூனிட் என்ன? செகண்டு. அப்போ உங்களுக்கு ஒர்க்குக்கு இப்போ என்னென்னு கிடச்சிருக்கு? வாட் இன்டூ செகண்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு. வாட் இன்டூ செகண்ட்றது உங்களுக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? 1 ஜூல் அப்படின்றது உங்களுக்கு 1 வாட் பவரை 1 செகண்டுக்கு 1 செகண்ட் வேலை செய்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோம்? இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பின்வருவனவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 எலக்ட்ரான் வோல்டேஜோட வேல்யூ 1.6 × 10⁻⁻19 கிலோ ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்டேஜோட வேல்யூ என்ன? 1.6 × 10⁻⁻19 ஜூல் தான், கிலோ ஜூல் கிடையாது. அப்படின்னும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். 1 மெகாஜூல் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6 ஜூல்ஸ் அப்படின்னு இருக்கு. மெகாவோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 10⁻+6ன்னு தெரியும். நீங்கள் படிச்சிருப்பீங்க கிலோவோட வேல்யூ 10⁻3, கிலோ, மெகா, ஜிகா, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் படிச்சிருப்பீங்க. அதில் 10⁻+6 தான் வரும், -6 வராது. இப்போ எனக்கு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்படின்னா நன் ஆஃப் தீஸ், இதில் எதுவுமே கரெக்ட் இல்லைன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 ஜூல் இஸ் ஈக்குவலன் டு 1 ஜூலுக்கு சமமானது இதில் எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஜூல் அப்படின்றது ஒர்க்கோட யூனிட்னு சொல்லி. இப்போது ஒர்க்கோட ஃபார்முலாவை வச்சு பாருங்கள். ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை யூனிட்டில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு என்ன வரும்? நியூட்டன் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? மீட்டரை யூஸ் பண்ணுவீங்க. அப்போது ஒர்க்கோட யூனிட்னா ஜூல். 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் இன்ட்டு 1 மீட்டர். கரெக்டுங்களா? இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் சியில் தான் 1 நியூட்டன் இன்ட்டு 1 மீட்டர்னு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய சென்டிமீட்டர்னு கொடுத்து குழப்பியிருக்காங்க. இதையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ஆனால் எஸ்ஐ யூனிட் படி என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்ரு தான் வரும். இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க? ஆன்சர் சூஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் த மாஸ் ஆஃப் 2 பாடிஸ் இஸ் m and 4m,
kg and their velocity is 2v and v per meter per second respectively. Then find the ratio of their kinetic energy. இரண்டு பொருட்களின் நிறை m மற்றும் 4m கிலோகிராம் ஆகவும் அவற்றின் திசைவேகம் முறையே 2v மற்றும் v மீட்டர் per வினாடி ஆகவும் இருந்தால் அவற்றின் இயக்க ஆற்றலின் விகிதத்தை காண்பன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதில் என்ன பண்ணிடலாம், கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். கைனடிக் எனர்ஜி 1 டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி 2 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். ஸ்டார்டிங்கில் எம்முக்கு எம்மோட வேல்யூ தான் இருக்குது, அப்போ எம்முனே போட்டுக்கலாம். விக்கு 2வின்னு கொடுத்துட்டாங்க, அப்போ நான் இந்த இடத்துல 2v த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். டிவைடட் பை திரும்ப கைனடிக் எனர்ஜி 2க்கு ஹாஃபு, எம்முக்கு பதிலாக உங்களுக்கு இந்த இடத்துல 4m போட்டுக்கணும். ஸோ 4m சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். விக்கு பதிலாக உங்களுக்கு வி ஸ்கொயர்டுன்னு வின்னு தான் வரும், அப்போ வி ஸ்கொயர்டுன்னு வந்துடும். 1/2 1/2 கேன்சல் ஆகிடும், எம்மு கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறதுன்னு பார்த்தா மேலே 2 ஸ்கொயர்டு 4, அப்போ வி ஸ்கொயர்டு 4v ஸ்கொயர்டுன்னு வந்துடும். கீழே வந்து பார்க்குறேன் ஒரு 4 இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இந்த வி ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 4v ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 1/1ன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு கைனடிக் எனர்ஜி 1 is to கைனடிக் எனர்ஜி 2ன்றது என்னது 1:1 அப்படின்னு கிடைக்கிது. 1:1ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் வாட் இஸ் ஈக்குவல் டு டேஷ். திறனின் எஸ்ஐ அலகு வாட் இதற்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பவர் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம்னு தெரியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை. இப்போ வந்து ஒவ்வொன்றா பிரித்து பாருங்கள். ஒர்க்குன்றது என்ன உங்களுக்கு, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ நான் இந்த ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 2 எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க்குக்கு பதிலாக நான் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு போட்டுக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு டிவைடட் பை டைம்னு இருக்குது. இப்போது ஃபோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இதுதான் வந்து சேஞ்ச் பண்ண நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ இது ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக என்னென்னு பண்ணிக்கலாம், மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு எனக்கு இப்போ கிடைக்கும். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட யூனிட் போடுங்க. மாஸுக்கு என்ன போடுவீங்க, கிலோகிராம். ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்டுன்னு வரும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு வரும். வெலாசிட்டின்றது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு வரும். அப்படின்போது அது உங்களுக்கு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். 2 தடவை உங்களுக்கு டைம்னு கீழே வந்துடும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டாப்பிக்கை டீட்டெயிலாக இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன போடுவீங்க, மீட்டர். கீழே வந்து ஆல்ரெடி ஒரு டைம் இருக்குது, அப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு செகண்ட் போடுவீங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிலோகிராம், மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயரு, கீழே டிவைடட் பை செகண்ட் கியூப்னு வரும். இந்த செகண்ட் கியூப் மேலே வருது அப்படின்னா உங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -3 அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேஸ்ட் பை 2 மீட்டர் by applying 1 Newton force at an angle theta with horizontal and the work done is √3 joule, then find the value of theta அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பொருளின் மீது கிடைமட்டத்துடன் தீட்டா கோணத்தில் 1 நியூட்டன் விசை செயல்படுத்தப்பட்டு அது 2 மீட்டர் இடப்பெயர்வு அடைகிறது மற்றும் செய்யப்பட்ட வேலை √3 ஜூல் எனில் தீட்டாவின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது என்ன, ஒர்க்கோட ஃபார்முலா தானே சொல்லியிருக்காங்க. ஒர்க்கு ஃபார்முலா எழுதுங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. எஃப்எஸ் காஸ் தீட்டான்னு போட்டுக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட சிம்பிள் எஸ்ன்னு போடுவாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றதை எழுதுங்க. முதல்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதான், டிஸ்பிளேஸ் ஆகுதான். 2 மீட்டர் நவுந்துருச்சு. இங்கேருந்து ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஏல இருந்தது பாயிண்ட் பிக்கு போய் நவுந்துருச்சு. சரி, ஓகே. எதனால நவுந்துருக்கு, 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அவங்க கொடுக்குறாங்களாம். 1 நியூட்டன் ஃபோர்ஸு அப்ளை பண்ணியிருக்காங்க.
அது வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாக இப்படி அப்ளை பண்ணலை, ஒரு ஆங்கிளாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மூமெண்ட்டு டிஸ்பிளேஸ் ஆனது. அப்போ இதுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் இந்த மாதிரி வச்சு தள்ளுறோம். இந்த இடத்துல இந்த ஆங்கிளில் தள்ளுறதுனால ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுது. அந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. உங்களுக்கு ஒர்டனோட வேல்யூ √3 ஜூல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், √3ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஃபோர்ஸோட வேல்யூ 1 நியூட்டன் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டிஸ்பிளேஸ் ஆனது 2 மீட்டர், அப்போ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இன்டூ காஸ் தீட்டா. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 1 × 2 காஸ் தீட்டான்னு கிடச்சிருக்கு. அப்போது 2 காஸ் தீட்டான்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2 இந்த லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ √3/2 இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். எந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டாவில் √3/2 வரும், காஸ் 30 டிகிரி. அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும், √3/2 அப்படின்னு வரும். அப்போ எனக்கு தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்குது, 30 டிகிரியாக இருக்குது. 30 டிகிரின்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் பேசினேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் மேலே கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.